ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான நான் சாமி ரங்கா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் வெளியே இருக்குங்க. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த பொண்ணுக்கு சில பல விபரீத ஆசைகள்லாம் இருக்குது. அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் திணறாரு, நிறைவேற்றவும் செய்கிறாரு. இவ்வளோ பண்ணியும் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காததுக்கு காரணம் என்ன, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோடைய பேரு கிருஷ்ணாங்க. பசியால் வாடி போயிருக்கிறாரு. இவருக்கு யாருமே கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு, அம்மா ஏதாவது இருந்தா தரீங்களா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன உட்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பாடு போடுறாங்க. கொஞ்ச நேரத்துலயே அந்த அம்மாவுடைய பையன் அஞ்சு வரான். யாருமா இந்த அண்ணா அப்படின்னு கேட்க, அதான் நீயே சொல்லிட்டியா அண்ணான்னு, இனிமேல் இவன் தான் அவனுடைய அண்ணா, நீ தான் அவனுடைய தம்பி அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே இந்த அம்மாவே வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சில பல வேலைகள்லாம் பார்த்து அவங்க அம்மாவுக்கு உதவியா இருந்துட்டு இருக்காங்க. மெயினா இந்த கார்பெண்டர் ஒர்க் தான் ரெண்டு பேருமே பாக்குறாங்க. இந்த ஊர்ல வரதராஜு அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாருங்க. இந்த ஊருடைய பெரிய கைன்னு கூட சொல்லலாம். இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குதுங்க. அதனாலேயே நிறைய பேருக்கு கடன் கொடுக்குறாரு. எந்த மாதிரி அப்படின்னா, அவங்களுடைய நிலத்தை வந்து அடமானமா வாங்கிக்கிட்டு தான் வந்து கடன் கொடுப்பாரு. அவங்களால சரியான நேரத்தில் அந்த தொகையை திருப்பி தர முடியல அப்படின்னா, அந்த நிலத்தை எல்லாம் ஆக்குபை பண்ணி இவர் சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிருவாரு. இப்படிதாங்க சில பல சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. இவர்கிட்ட கூலி வேலை பார்க்குறவங்க சம்பளத்தை கொஞ்சம் உயர்த்தி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் தர முடியாது, கொடுக்கறத வாங்கிட்டு போ அப்படின்னு கை நாட்டு வச்சு தாட்டி விட்டுக்கிட்டு இருக்காருங்க. அப்படி ஒருத்தர் கை நாட்டி வைக்கும் போது அங்க இருக்கிற டேபிள் உடஞ்சு போயிருது. உடனே ஹீரோடைய அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த டேபிளை ரெடி பண்ணி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அந்த டேபிளை ரெடி பண்றதுக்காக ஹீரோவும் ஹீரோடைய தம்பியும் வந்து வரதராஜோட வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் முறையா வரதராஜோடைய பொண்ணை ஹீரோ பாக்குறாருங்க. பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிருது. ஒன்ஸ் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வரதராஜ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அவரு சரிடா கிளம்புங்கடா அப்படின்னு சொல்ல, ஐயா காசு அப்படின்னு அஞ்சு கேட்க, காசா, உங்க அம்மா வாங்கின கடனுக்கு வட்டியில குறைச்சிக்கிறேன், கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தாட்டி விட்டுறாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கஷ்டமா போயிருதுங்க. வரதராஜோட பொண்ணு குமாரி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணி அவங்க அப்பாவுக்கு தெரியாம காசு கொண்டாந்து கொடுக்குறா. குமாரியோட குணம் ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அவங்க அப்பா என்னதான் டெரர் பீஸா இருந்தாலும் இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இந்த சமயத்துல தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட காதுல அதிர்ச்சியான செய்தி வந்து விழுது. அது என்ன அப்படின்னா, ஹீரோடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மாவோட டெட் பாடியை வெளியே வச்சிருக்காங்க. சுத்தி ஊர்க்காரங்க இருக்காங்க. இந்த மாதிரியான சமயத்துல வரதராஜு அந்த இடத்துக்கு வராரு. பார்க்க கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த அம்மா வந்து என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. அதுவும் இந்த வீட்டை பணயமா வச்சுதான் கடன் வாங்கியிருந்தாங்க. அசலும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல. சீக்கிரமா இந்த சடங்கு வேலையெல்லாம் முடிச்சு விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு இந்த வீட்டை ஜப்தி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு எகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோக்கும் ஹீரோடைய தம்பிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த கடனை நாங்க அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்ல, டைம் கொடுத்து நீங்க அடைக்க போறீங்களா, உங்க அம்மானாலேயே அடைக்க முடியல, நீங்க எப்படி அடைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கரெக்டா இந்த ஊருடைய பெரிய மனுஷன் ஒருத்தர் வராருங்க. அவர் எல்லாருமே பெரிய மனுஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை வீட்டுல வந்து வாங்கிட்டு அந்த பத்திரத்தை அந்த பசங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, சரிங்க ஐயா அப்படின்னு வரதராஜும் கேட்டுக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு நம்ம பெரிய மனுஷனுக்கு டோர்லாம் ஓபன் பண்ணி விடுறாருங்க. இந்த பெரிய மனுஷன் இந்த ரெண்டு பசங்க மேலையும் பரிதாபப்பட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பெரிய மனுஷனுக்கு தாஸ் அப்படின்ற ஒரு பையனும் இருக்கிறான். மூணு பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸா இருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, தாஸ்க்கு இவங்க ரெண்டு பேர்த்த பிடிக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நார்மலான வாழ்க்கையை லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு குமாரியை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால தம்பி இருந்துட்டு நான் குமாரியை மீட் பண்ண வைக்கிறேன், நீ ரெடி பண்ணி வச்சிருக்கிறத அவ கையில கொடுத்து உன் காதல சொல்லிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. ஹீரோ ஒரு பறவை பொம்மை ஒன்று ரெடி பண்ணி இருக்கிறாருங்க. முன்னாடி பார்த்தா வாத்து மாதிரி இருக்கு, பின்னாடி பார்த்தா மயில் மாதிரி இருக்கு. ஓகே நம்ம பறவைன்னு வச்சுப்போம். ஸோ அந்த ஒரு பொம்மையை பார்த்தீங்கன்னா குமாரி கிட்ட கொடுத்து தான் காதல சொல்லலாம் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. குமாரியும் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அந்த பொம்மையை எடுத்து நீட்டுறாருங்க. கைஸ், அது மயில் பொம்மை தாங்க. அந்த மயில் பொம்மையை கொடுத்த உடனே குமாரி வாங்குறதுக்காக வராங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய சத்தம். என்னடா திரும்பி பார்த்தா இந்த பெரிய மனுஷன் வந்த காரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குதுங்க. அந்த மயில் பொம்மையை அப்படியே கீழே போட்டுட்டு அண்ணனும் தம்பியும் தெரிச்சடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெரிய மனுஷனை எப்படியாவது காப்பாத்திரணும்ட்டு அந்த பெரிய மனுஷனுடைய எதிரிங்க இந்த பெரிய மனுஷனை போட்டு தள்ளுறதுக்காக கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா அவரு அன்கான்சியஸான நிலையில ரத்த வெள்ளத்துல உள்ள கிடக்குறாரு. இத்தனை பேர்த்த எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல ஒரு ரிவால்வர் கிடக்குதுங்க. அதை எடுத்து பார்த்து ஷூட் பண்றாரு. எல்லோரும் பயந்து ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பெரிய மனுஷனை எப்படியோ காப்பாத்திடுறாருங்க. அதுல இருந்து தன்னோட உயிரை காப்பாத்தினவன் அப்படின்னு சொல்லி தன்னோட மகனுக்கும் மேலான ஒரு ரெஸ்பெக்ட ஹீரோக்கு இந்த பெரிய மனுஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு குரூப் இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. பாஸ்கர் அப்படின்ற பையனோட வீட்டுக்கு போய் வீடு பூந்து அவனை அடிச்சு இழுத்துட்டு வராங்க, அவனை கொலை பண்றதுக்காக. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை சைட் அடிச்சிருக்கான். யாருக்கும் தெரியாம காமோடெல்லாம் ஏறி குதிச்சு அந்த
பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அதனால இவனை கடத்திட்டு போறாங்க. இதை பார்த்து அந்த பையனோட வீட்டில் இருக்கிறவங்கலாம் பயப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா எல்லோரும் நார்மலாக தான் இருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னா, பெரியய்யா அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாரு, கிருஷ்ணா அப்படியெல்லாம் விட்டுற மாட்டான் அப்படின்ற ஒரு தைரியம். அங்கே கட் பண்ணா பெரியய்யாக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஹீரோக்கும் இந்த தகவல் தெரிய வருதுங்க. ஹீரோவும் ஹீரோட தம்பியும் சைக்கிளில் வந்துகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ சம்பவம் நடந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு போய் அந்த அடியாட்களை எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோட தம்பி அந்த அடியாட்கள்லாம் யார் யாரு அப்படின்னு பார்த்து வச்சுட்டாரு. அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு தகவல் கொடுக்குறாரு. இந்த மாதிரி உங்க அப்பா ஏன் இங்க அடி வாங்கிட்டு வருவான், அங்க அடி வாங்கிட்டு வருவான், ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாஸ்கரை கடத்தின எல்லா அடியாட்களையுமே அடிச்சு அவங்க ஊர் பக்கமே துரத்தி விட்டு பாஸ்கரை காப்பாத்திடுறாருங்க. பாஸ்கர் மேல நம்ம ஹீரோவோட தம்பி கையை போட்டுட்டு எப்படிடா அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஆச்சு அப்படின்னு கேட்க, பாஸ்கர் அப்படியே ஒரே பாட்டிலேயே அவங்க ரெண்டு பேர்த்தோடைய காதல் கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ரெண்டு பேரும் படிக்கிற இடத்துல தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரை பிடிச்சி போய் காதலிக்கவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த பொண்ணு இந்த பையனுக்காக எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய தம்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, பாஸ்கரோட காதல் கதையை தானே கேட்டுட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல, போய் திருவிழால ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் பாருங்கடா அப்படின்னு சொல்ல, அஞ்சு உங்க அண்ணன் எல்லாத்துலயும் கரெக்டா தான்டா இருக்கிறாரு, ஆனா அவருக்கு இந்த காதல்னா தான் என்னன்னே தெரியாது போல அப்படின்னு சொல்ல, எது எங்க அண்ணனுக்கு காதல்னா என்னன்னு தெரியாதா, எங்க அண்ணனுக்கும் ஒரு காதல் கதை இருக்கு சொல்றேன் கேளு அப்படின்ட்டு ஹீரோவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோக்கு குமாரி அப்படின்ற ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சது இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட கடைசியா ப்ரொபோஸ் பண்ணிடலான்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனா அந்த சமயம் பார்த்து நம்ம வரதராஜு அவருடைய பொண்ணை பட்டணத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அப்புறம் எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. நம்ம ஹீரோட தம்பிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இவங்க பிறந்ததுல இருந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே இவங்க வீட்டில் நடக்கல அப்படின்றதுனால பிரம்மாண்டமா கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தம்பி கல்யாணத்தை இந்த ஊரறிய பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அந்த கல்யாணத்துக்கு குமாரியும் வரப்போறதா வந்து தகவல் தெரிய வருது. அவ பட்டணத்துக்கு போனதுல இருந்து ஆளே மாறிட்டா அப்படின்னு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் பேச ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, எப்படா வருவா எப்படா பார்ப்போம் அப்படின்ட்டு. கரெக்டா நம்ம ஹீரோன் அந்த கல்யாணத்துக்கு வரும்போது கரண்ட் போயிருது. யாருப்பா அது, லைட்டை போட்டு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் மனமேடைக்கு போய் அஞ்சு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கிட்டையும் வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சுட்டு சேர்ல வந்து உட்கார்றாங்க. ஆனாலும் ஹீரோயின் ரெண்டு பேருமே பேசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சு வீட்டில் போயிட்டு பயங்கரமா ஆடல் பாடலோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த வரதராஜு என்னடா சவுண்டு அப்படின்னு கேட்க, இல்லைங்கய்யா சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சியுமே நடக்கல, இதுதான் எங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி, அதனால தான் நல்லா செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கும்போது, என்னடா சுப நிகழ்ச்சி, எவ்வளவு நாள் நீங்க ரெண்டு பேரும் அனாதையா இருந்தீங்க, இப்போ ஒரு அனாதையா கல்யாணம் பண்ணிட்டு வந்து 3 அனாதைங்களா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துருதுங்க. பட்டுன்னு சட்டையை பிடிச்சிடறாரு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அனாதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ மட்டும் ஊர் முழுக்க சொந்தத்தை சேர்த்து வச்சிருக்கிறியாக்கும், நீ பண்ண காரியத்துக்கெல்லாம் நீ சத்தா எத்தனை பேர் வரான்னு பாரியா அப்படின்னு சொல்லி வார்த்தையை விடுறாரு. வரதராஜுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா போயிருது. உடனே ஹீரோட தம்பி அண்ணா ரியாக்ட் பண்ண வேணாம், விடுனா சட்டையில இருந்து கையிடனா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி விட்டுறாங்க. அடுத்த டே வரதராஜுக்கு அசிங்கமா போயிருது. சைலண்டா அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் மணமகள் மற்றும் மணமகளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ட்டு வீட்டில் சில கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி டைம் ஆயிடுச்சு எல்லாருமே கிளம்புங்க, நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோட தம்பி கதவை லாக் பண்ணிடுறாரு. வெளியில ஹீரோ அப்படியே படுத்துட்டே பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. குமாரியோட நினப்பாவே இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப கூட இருக்கிறவரு சொல்றாரு, நீங்க குமாரியை லவ் பண்ணதா சொன்னீங்க, ஆனா குமாரி இந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை கண்டுக்க கூட இல்லையே, போதாத குறைக்கு உங்க மாமனார்னு கூட பார்க்காம சட்டையை வேற பிடிச்சிருக்கீங்க, இதெல்லாம் எங்க போய் முடியுமோ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அப்பதான் யோசிக்கிறாரு, ஆமா இல்ல அவ கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்து என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்ட்டு. உடனே போய் தம்பியோட ஃபர்ஸ்ட் நைட்டை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. என்னடா இது அப்படின்ட்டு ஹீரோட தம்பி டோர் ஓபன் பண்ண, இன்னைக்கு குமாரி கல்யாணத்துக்கு வந்தா இல்லையா, அவ என்னை பார்த்து பேசவே இல்லை, ஒருவேளை அவளுக்கு என்ன ஞாபகம் இல்லையோ அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் இருக்காது நான் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படின்ற அப்படிதானா நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தம்பி டோரை லாக் பண்ண மறுபடியும் ஹீரோ கதவை தட்டுறாரு. இப்போ என்னன்னா பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்லடா ஞாபகம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு, நான் எனக்கு புரியுது இன்னைக்கு எனக்கு என்ன நடக்க போதோ அது நாளைக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க கூட கண்டிப்பா நடக்கும்னா தயவு செஞ்சு கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மீட் பண்ணலான்ட்டு ஹீரோட தம்பி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போறாரு. பார்த்தா மணமகள் தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய தம்பியும் நேரா ஹீரோனை மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு போறாங்க. வரதராஜு இல்லாத நேரமா பார்த்து அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோனுக்கு ஹீரோவை ஞாபகமே இல்லை. கேள்விப்பட்டேன் கிருஷ்ணான்றவன் எங்க அப்பாவுடைய சட்டையில கை வச்சிட்டான் அப்படின்ட்டு, அது நீதானா அப்படின்னு சொல்லி ஹீரோன் சண்டைக்கு தான் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய மனுஷன் வந்து நம்ம ஹீரோ மீட் பண்ணி, உன் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து உனக்கு தான், உனக்கு யாராவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குங்கய்யா, அந்த பொண்ணுக்கும் பிடிச்சது அப்படின்னா உங்ககிட்டயே வந்து நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே அவங்க அப்பா கிட்ட பேசி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல அப்படின்னு அவரும் சொல்லிடுறாருங்க. இப்போ பசங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம குமாரிக்கு ஹீரோவை ஞாபகமே இல்லை, எப்படி நீங்க போய் லவ்வை சொல்லி அக்செப்ட் பண்ணி இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்க ஹீரோ சேலஞ்ச் எடுத்துக்கிறாரு. நாளைக்கு காலையில என்னோட சைக்கிள்ல அவளை உட்கார வச்சு இந்த ஊர் முழுக்க கூட்டிட்டு போறனா இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன பையனை ஹீரோனோட வீட்டுக்கு அமிச்சு, உங்க அப்பாவை ஊர் எல்லையில மரத்துல கட்டி வச்சு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல பதறி போன நம்ம
நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு ஓடி வராங்க. ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லை. பார்த்தா நம்ம ஹீரோ சைக்கிளை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க என்னை கொண்டு போய் இந்த ஊர் எல்லையில் விட முடியுமா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் வேற யாராவது இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரிக்வஸ்ட்டாக கேட்டீங்கன்னா கொண்டு போய் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயின் ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. சரி சரி பின்னாடி கேரியர் இல்லை முன்னாடி உட்காந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோனும் பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஊர் எல்லைக்கு போனால் அந்த இடத்துல எதுவுமே நடக்கல. ஸோ ஹீரோ பொய் சொல்லியிருக்கிறாரு, ஹீரோனை கூட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஹீரோனுக்கும் தெரியுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோனுக்கு எல்லா ஞாபகமே இருக்குதுங்க. வேணும்னா தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. ஹீரோவோடைய பிரதர் பார்த்தீங்கன்னா வெளியே காவலுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்க்கறதுக்காக உள்ளே வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, நான் இந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட கேட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட கணவனை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும், எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி 5 மணிக்கு நம்ம ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, போய் அந்த படத்தை பாரு, உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ கிட்ட நான் மட்டும் தனியாக எப்படி அந்த படம் பார்க்க போக முடியும், என்னை கூட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்க, அடியே என்னை எந்த படத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல, என்னை கூட்டு போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ முடியாதுன்ட்டு வெளியே வந்துடுறாரு. அப்போ ஹீரோடைய பிரதர் அவ என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துரு, இல்லாட்டி பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன கேட்டாங்க அப்படின்னு ஹீரோட பிரதருக்கெல்லாம் தெரியாது. சரி ஓகே அவன் சொல்றானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, சரி நாளைக்கு ஈவினிங் வந்துரு நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வச்சு ஜம்முன்னு ரெடியாக வந்திருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு இப்படியா ரெடியாகி வருவ, நம்மளே யாருக்கும் தெரியாம தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் மாதிரி சட்டை பேண்ட் எல்லாம் போட்டு முகத்தை மறைச்சு இவங்க 2 பேரும் படம் பார்க்கறதுக்காக தேட்டருக்கு போகிறாங்க. படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உள்ளே போகலாம், அங்கே போய் வெயிட் பண்ணோம்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உள்ளே போகிறாங்க. இந்த படத்துக்கு எவ்வளோ கூட்டம்னு பாருங்க கைஸ். அப்புறம் நம்ம ஹீரோயின் படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நார்மலாக தான் படம் போயிட்டு இருக்கு. பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட, என்னங்க படத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல, அட ஆமாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எல்லாத்தையும் காமிச்சிட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எல்லாரும் எந்திரிச்சு போயிடறானுங்க, கேன்டீனில் எதுவுமே சேல் ஆகுறது இல்லைன்னு தேட்டர் ஓனரு செகண்ட் ஹாஃபில் தான் மொத்த கதையும் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபும் வருது. எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதிர்பார்த்து அந்த சீக்வன்ஸ் எல்லாம் கூட வருது. கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஹீரோயினால உள்ள உட்கார முடியல, நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து 2 பேருமே கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோனை கொண்டு போய் வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்றாருங்க. அப்போ கூட ஹீரோயின் அவங்க வருங்கால கணவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாளைக்கும் நான் மீட் பண்ணணும், நாளைக்கு நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ வராருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு புக் எடுத்து காமிச்சு, இந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா இல்லையா, இதே மாதிரி நான் ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து தருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா 80s காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ மாடர்னாலாம் வந்து ஒரு பொண்ணு வியர் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்காது, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வந்துடுறாரு. அப்போ ஹீரோட பிரதர், என்ன கேட்டா அவ கேட்கறத பண்ணி கொடுத்துரு, இல்லாட்டி பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, அவ என்ன கேட்கறான்னு உனக்கு புரியாது, அவ என்ன சொல்றான்னு எனக்கு புரியாது, ஆனா எனக்கு என்ன பண்ணணும்னு இப்போ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே கேட்டுட்டியே நான் பண்றேன் அப்படின்ட்டு அந்த மாடர்னான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறாருங்க. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. ரொம்பவே மாடர்னாக இருக்கிறாங்க. ஹீரோவும் பார்க்குறாரு. அப்போவே ஹீரோன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் என்னோட வருங்கால கணவன் என்ன பார்த்தானா இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஹீரோக்கு பிடிக்கவே இல்லைங்க. ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக போவே இல்லை. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வந்து, ஏன் என்ன மீட் பண்ணுறதுக்காக வரல அப்படின்னு கேட்க, பின்ன என்ன பண்ண சொல்கிற, உனக்காக நான் என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் பண்ணதுக்கப்புறம் வருங்கால கணவனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க, என்னை மதிக்கவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்ல, இந்த சரக்கு அடிச்சா உண்மைகள்லாம் வெளியே வருமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அது எதுக்கு கேட்குற அப்படின்னு கேட்க, டக்குன்னு ஹீரோயின் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வார்த்தையை நான் அடிக்கடி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு காதலை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, அதனால தான் இன்டெரக்டாக நான் காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன், சின்ன வயசுலேருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ கொடுத்த அந்த மயில் பொம்மையை இன்னுமே வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி 2 பேர்த்தோடைய காதலையும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போதாங்க ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரோடைய பெரிய மனுஷன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பையன் தாஸுக்கு வரதராஜோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அந்த டைம்ல ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு பெரிய மனுஷனோட வீட்டில் நிற்கிறாருங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சதுன்னா உங்க கிட்ட வந்து சொல்றேன், அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசுங்கன்ட்டு, எனக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்பதான் பாத்தீங்கன்னா வரதராஜோ பெரிய மனுஷனோட பையனுக்கு ஹீரோனை பேசி முடிக்கலான்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. சரி பேச்சுவார்த்தை தானே நடந்துகிட்டு இருக்கு, நீங்க 2 பேர் லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஓகே தான் அப்படின்னு பெரிய மனுஷன் சொல்லிடுறாரு. ஆனா வரதராஜு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாரு. பெரிய மனுஷன் சொல்றாரு, அவனும் எனக்கு மக மாதிரி தான், கல்யாணம் பண்ணி கொடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீங்க வேணா அந்த வெறும் பையில மகனா ஏத்துப்பீங்க, நான்லாம் மருமகனா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க காதலுக்கு தடை போட்டுறாருங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நான் அவங்களோடய போயிடுறேன் அப்படின்ட்டு கிளம்பும் போது, நம்ம ஹீரோனுடைய அப்பா வரதராஜு எமோஷனலா பிளாக்மெயில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாட்டாரு. ஆனா ஆக்சிடென்டலா ஸ்லிப் ஆகி அதுல சிக்கி
இறந்து போயிடுறாருங்க. சாவறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, நீ இங்கிருந்து போற அப்படின்னா என் பணத்தை தாண்டி போறதா தான் அர்த்தம், நீ அவன் கூட சந்தோஷமா இருந்தாலும் என் பணத்தை தாண்டி சந்தோஷமா இருக்கிறதா தான் அர்த்தம் அப்படின்ட்டு. ஆனா அவர் சாகணும் அப்படின்றதெல்லாம் நோக்கம் கிடையாதுங்க. அவர் பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைச்சிருந்திருக்காரு. ஆனா ஆக்சிடென்டலா சேர் உடஞ்சு அவர் இறந்து போயிடுறாரு. அந்த இறுதி சடங்குல எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுடைய தம்பி மனைவி சொல்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதமா, உங்க அப்பாவோடவே நாங்கள் நல்லா பார்த்துப்போம், இங்க கூட வந்துரு அப்படிங்கும் போது, இல்லை எங்க அப்பா சாவறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, என்னால் அப்படி வந்து அவங்க கூட சந்தோஷமா இருக்க முடியாது, நான் விட்டுருங்க, நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்ட்டு 8 வருஷமா ஒரே ஊர்ல தனித்தனியா இருந்துகிட்டு இருக்கிறதா நம்ம பாஸ்கர் கிட்ட ஹீரோடைய தம்பி கதையை சொல்லி முடிக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா பக்கத்து ஊர்ல வீரபத்ரா அப்படின்ற ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு. இவர் வேற யாரும் கிடையாது, பாஸ்கர் ஒரு பொண்ணை லவ் பண்ணி காம்பவுண்ட் ஏறி குதிச்சு அடியாட்கள்லாம் அடிக்கிறதுக்காக வந்துட்டு போனாங்க இல்லையா, அந்த பொண்ணோடைய அப்பா தாங்க இந்த வீரபத்ரா. அவரும் கொஞ்சம் டெரர் பீஸ் தான். அவரு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களெல்லாம் தான் கைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. அங்க கட் பண்ணா நம்ம பெரிய மனுஷனுடைய பையன் தாசை காட்டுறாங்க. ரொம்ப வருஷமா துபாய்க்கு வேலைக்கு போயிட்டு இந்த ஊருக்கு ரிட்டர்ன் வரான். வந்த உடனே தன்னுடைய நண்பனை மீட் பண்றதுக்காக போயிட்டு ஜாலியா பேச ஆரம்பிக்கும் போது, என்னடா உன்னுடைய தாடியெல்லாம் நரைச்சு போக ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க, அது மட்டும் இல்லாம நீ ஸ்கூல் டைம்ல கீதான்ற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தல, அந்த பொண்ணை தாண்டா நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உனக்காக வந்து இந்த குமாரியை பேசினாங்க, குமாரியை நம்ம ஹீரோ கரெக்ட் பண்ணிட்டான், இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு கலாய்ச்சி சிரிக்க நம்ம தாஸ்க்கு கோவம் வந்துடுதுங்க. பட்டுன்னு அந்த அருவாளை எடுத்து தன்னுடைய நண்பனையே வந்து கொலை பண்ணிடுறாரு. டிரைவர் மிரண்டு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அவர் ஒளிஞ்சொளிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. யாரு? டிரைவரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தாஸை பார்க்குறோம் அப்படின்னு எல்லாரும் அன்பாக இருக்கிறாங்க. துபாயில் இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, அங்கே ஒருத்தனை போட்டு தள்ளிட்டாரு. இவ்வளோ நாள் துபாயில் ஜெயிலில் தாங்க இருந்துட்டு வந்திருக்கிறாரு. இப்போ பெரிய மனுஷங்கிட்ட போயிட்டு நம்ம குமாரியை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல, அதான் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு கேட்கும்போது, கல்யாணம் ஆகலைன்னா கூட அவங்க கணவன் மணியாக மனசுக்குள்ளே நினச்சிட்டாங்க, தனித்தனியாக இருந்தாலும் ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு சொல்ல நம்ம தாஸ்க்கு கோவம் வந்துடுதுங்க. அவங்க அப்பாவையே போட்டு தள்ளுறதுக்காக அருவாமனையை தூக்கிட்டு போகிறாரு. உடனே தாஸோடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து தடுத்துறாங்க. என்னடா உன் பிரச்சனை, அப்பாவை கொள்றதுக்காக இப்படி போயிட்டு இருக்க, வெறி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்க, அமைதியாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ அடைஞ்சிக்க, உனக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இவன் என்ன பண்ணுறான்னா நேராக நம்ம ஹீரோயின் தனியாக இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெஸ் மாற்றும் போது உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. அங்கே போய் அத்துமீறலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை அடித்து ரோடு வரைக்கும் இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ ரோட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே திருவிழா ஃபங்க்ஷனில் நம்ம ஹீரோடைய தம்பி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் உடனடியாக ஓடி வந்து இந்த தாஸை போட்டு அடின்னு அடிக்க, இந்த தாஸ் பார்த்தீங்கன்னா கிறுக்க மாதிரி சிரிச்சுட்டே அந்த இடத்துல இருந்து ஓடுறான், தான் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தாஸ் என்ன பண்ணுறான்னா ஹீரோடைய தம்பியை அந்த திருவிழாக்குள்ளே என்ட்ரு பண்ண வச்சு அங்கே இந்த தாஸோடைய ஆட்களை எல்லாம் வச்சு தாஸை ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிடறான். உடனடியாக தாஸோடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சத்தம் போட உடனடியாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து இந்த தாஸோடைய ஆட்களை எல்லாம் அடிச்சு போட்டுறாருங்க. இந்த தாஸ் அப்பவும் பார்த்தீங்கன்னா சேலஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ இன்னைக்கு வந்து நீ அவனை காப்பாற்றிட்ட, பட் என்றைக்குமே உன்னால் காப்பாற்ற முடியாது, நான் உன் கதையை முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இது எதுக்காக நடக்கக்கூடிய பஞ்சாயத்து அப்படின்னா நம்ம ஹீரோனுக்காக நடக்கக்கூடிய பஞ்சாயத்து. இந்த தாஸ் வந்து ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காம ஹீரோவோடைய நினப்பில் அவங்க அப்பாவோட விஷயத்தையும் தாண்டி வர முடியாமல் தனியாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாமே இருந்துகிட்டு இருக்கிறாரு, ஒரே ஊருக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த தாஸ் பார்த்தீங்கன்னா ஏழ்றையை கூட்டுற மாதிரி என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஹீரோவோடைய வீட்டுக்கு பாடை அமுச்சு வைக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோ பார்த்தீங்கன்னா தம்பி பொண்ணை கூப்பிட்டுட்டு நம்ம வெளியே போய் ஜெல்லி சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பாடை வந்திருக்கு. எல்லோருமே செம்ம காண்டாயிடுறாங்க. இந்த தாசி ஏதாவது ஒரு பிரச்சனையை இந்த குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஸோ இவங்க இங்கே இல்லைனா தான் குமாரியை நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ளூர்கார எவனுமே ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதனால் இவன் ஜெயிலிருந்து சில பேர்த்தியெல்லாம் காசு கொடுத்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறான். ஸோ இவனுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா யாரை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே கொடுத்த காசை ரிட்டர்ன் பண்ணிட்டு கிளம்பிடுறானுங்க. ஏன்னா ஹீரோவை பற்றி எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்குது. இதனால் இந்த தாஸ் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இந்த 8 வருஷமாக ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைல்ல, பட் இவங்க 2 பேருக்குள்ள லவ் அப்படின்றது இருக்கா இல்லையான்னு கேட்டால் அப்படியே இருக்குதுங்க. நம்ம ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோடைய பிரதரை வீட்டுக்கு கூப்பிட்டு சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து ஹீரோ டே டு டே வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றதையெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் தினமும் ஈவினிங் வந்து அந்த புறாக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஹீரோவை பார்ப்பாங்க. ஏன்னா ஹீரோ வீட்டுக்கு வெளியில் நின்று ஹீரோனை சைட் அடிச்சுக்கிட்டு தாங்க இருந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோவே ஹீரோயின்ட்ட வந்து அப்ரோச் பண்ணுவார், இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே இருக்க போகிறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் அப்படி அப்ரோச் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபேனை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய அப்பா ஃபோட்டோவை பார்ப்பாங்க. ஸோ அப்பா வந்து நான் என்ன பண்ணாலும் அவருடைய பணத்தை தாண்டி போகிற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்னால் அப்படி அவரை விட்டுட்டு வந்து உங்க கூட நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்ற மாதிரி இதையே காரணமாக சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ள காதல் அப்படின்றது இருக்கதாங்க செய்யுது. அங்கே கட் பண்ணா இந்த வீரபத்ரா அப்படின்றவருடைய தங்கச்சி பையனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வீட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் பாஸ்கரை காதலிக்கிறேன் அப்படின்னு எல்லோரும் முன்னாடியுமே சொல்லுது. ஆனால் வீரபத்ரா பார்த்தீங்கன்னா பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாருங்க. நீ பிறக்கும் போதே வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு பிறந்ததா நாங்கள்
நினைக்கல, அவங்க வீட்டு மருமக பிறந்ததாக தான் நாங்கள் நினச்சோம். ஸோ நீ வந்து உன் இஷ்டத்துக்குலாம் வாழ முடியாது, என் இஷ்டத்துக்கு தான் வாழ முடியும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பாஸ்கர் அப்படின்ற ஒருத்தன் பக்கத்து ஊரில் இருந்து வந்து எங்கள் வீட்டு காம்பவுண்ட் ஏறி எங்கள் வீட்டு பொண்ணை பார்த்துட்டு போயிருக்கான். அதுக்கு உங்கள் ஊருக்காரங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த விளக்கு பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். சரி 2 ஊரும் சேர்ந்து தான் வந்து பண்ணுவாங்க, அதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ 2 ஊர் தரப்புலையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி பஞ்சாயத்தெல்லாம் வைக்கிறாங்க. அதுக்கு வீரபத்ரா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணதுனால நம்ம ஹீரோ வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் நாங்கள் வந்து இந்த விளக்கு பூஜைக்கு சம்மதம் தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ மன்னிப்பு கேட்கறதுக்காக கிட்ட வராரு. அந்த டைமில் ஒரு நியூஸ் வருதுங்க, இந்த மாதிரி நம்ம பாஸ்கரும் அந்த வீரபத்ராவுடைய பொண்ணும் ஊரை விட்டு எஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது எங்கள் பிரச்சனை கிடையாது, அந்த பொண்ணாக தான் வந்து முடிவெடுத்து ஓடி போயிருக்குது. அது அவங்க 2 பேர்த்தோடைய பர்சனல் விஷயம், ஊருக்காரங்க யாருமே அதில் தலையிடலை. அதனால் இது ஊர் பிரச்சனையாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ அது உங்களுடைய பர்சனல் பிரச்சனை. ஸோ நீங்கள் விளக்கு பூஜையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல, இந்த பஞ்சாயத்தும் பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட தடையை நீக்கிறது. இதில் வீரபத்ரா செம்ம காண்டாயிடுறாருங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா பாஸ்கர் மற்றும் அந்த பொண்ணை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு, யாருக்கும் தெரியாமல். ஸோ 2 பேர்த்த சேர்த்தியும் வச்சுட்டாருங்க. இதனால் இந்த வீரபத்ரா பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் ஹீரோவோட தம்பி குடும்பத்தை மொத்தத்தையும் அழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதை இந்த தாஸை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா தாஸ் ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேலே காண்டில் இருந்துட்டு இருக்கிறார் இல்லையா, தாஸை கரெக்டாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவுடைய தம்பி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. யாருக்கு? பாஸ்கருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. அங்கே ஒரு கவுனை பார்த்ததும் தான் பொண்ணுக்கு ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு அதை வாங்கும்போது புதுசாக சிரஞ்சீவியோட படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ புது படம் நல்லா செலிப்ரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம பாஸ்கரும் அப்புறம் ஹீரோவோட தம்பியும் படம் பார்க்கறதுக்காக போகிறாங்க. உள்ளே வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் அட்டாக் பண்ண பார்க்குது. பாஸ்கரை தான் அட்டாக் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கரை காப்பாற்றுறதுக்கு ஒரு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது பாஸ்கரை மட்டும் கிடையாது, ஹீரோவோட தம்பியும் போட்டு தள்ள போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ பாஸ்கர் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஹீரோட தம்பி முடிஞ்ச வரைக்கும் அட்டாக் பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த தாஸோடைய ஆட்கள் நம்ம ஹீரோவோட தம்பியை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உன் அண்ணன் வந்து காப்பாற்றுவான்னு சொன்னல, இப்போ வரானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 வாட்டி கத்தி குத்தலாம் விழுந்துருது. அதுக்கப்புறம் தாஸ் கொல்லலான்னு வராரு. பட் எனக்கு உன்னை கொலை பண்ணணும்னு தோணலடா, ஏன்னா சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அப்பா கூட நானும் காரில் இருந்தேன், அப்போ நீயும் அவங்க அண்ணனும் சேர்ந்து தான் என்னோட உயிரை காப்பாற்றினீங்க. என்னோட உயிரை காப்பாற்றின உன்னை என் கையால் உயிரை எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு, இருந்தாலும் என் மைண்டு ஒத்துக்க மாட்டேது அப்படின்ட்டு அந்த இடத்துலையே நம்ம ஹீரோட தம்பியை கத்தியால் குத்திட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாருங்க. ஸோ கடைசி நேரத்தில் தான் பாஸ்கர் வந்து சொல்லி ஹீரோடைய குரூப் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோடைய தம்பியை ஆம்புலன்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் போகிற வழியிலேயே அவர் உயிர் இழந்துடுறாரு. ஆனால் உயிர் இழக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு விஷயத்த சொன்னதுனால தானே வந்து 8 வருஷமாக அவங்கள கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. நான் சாவறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் தான் வந்து நல்லா இருப்பீங்க, ஸோ இதை அவகிட்ட சொல்லுங்கள், ஸோ அவள் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாருங்க. இப்போ ஹீரோ அவரோட தம்பி அவரோட பொண்ணுக்காக வாங்கி வச்சிருந்த அந்த கவுனை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ கரெக்டாக தம்பியோட மனைவி வந்துட்டு பண்டிகை அதுமா கூட ஊரை சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறாரு. எப்போ தான் அவர் வரும், உங்ககிட்ட கொடுத்து விட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்க பின்னாடி நம்ம ஹீரோடைய தம்பி எல்லோரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் நம்ம தம்பியோட மனைவி பயங்கரமாக கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தம்பிக்கான இறுதி சடங்கு எல்லா வேலையுமே நடக்க ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோடைய தம்பி இறந்து போனதை நினச்சி ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆகிருக்கிறாரு. இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு தெரிய வருது. அண்ட் நம்ம ஹீரோடைய தம்பி சொன்ன வார்த்தைகளும் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது. உடனடியாக நம்ம ஹீரோயின் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஹீரோயினுடைய அப்பா ஃபோட்டோ கிட்ட போயிட்டு இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க போகிறது கிடையாது, நான் உங்கள் வாக்கை மீறி நான் வீட்டை விட்டு வெளியே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோ மீட் பண்ணுறாங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கொடை பிடிச்சிட்டு வராங்க. அப்போ வந்து உன்னோட தம்பியோட சாவுக்கு காரணமாக இருந்த யாரையுமே விடாத, நீயும் செத்துறாத அப்படின்ட்டு கொடையை அங்கேயே போட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த கொடைக்குள்ளே கொடை மட்டும் இல்லை கத்தியே இருக்குதுங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த கத்தி எடுக்கிறாரு. ஸோ இதில் சம்மந்தப்பட்ட யாரையுமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி வெட்டுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இந்த வீரபத்ரா அப்படின்ற அந்த ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த போலீஸ் ஆஃபீஸர் யார் காசு கொடுத்தாலும் அவங்க பக்கம் மாறிப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கொலை வழக்கில் இருந்து ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே காசு எடுத்து வைக்கிறாங்க. காசு பத்தாது அப்படின்னு சொல்ல இன்னும் 2-3 வாட்டி வச்சு வைக்கிறாங்க. ஒரு கொலைக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்ல, ஒரு கொலைன்னு யார் சொன்னா அப்படின்னு டேபிள் மேலே அடுக்கடுக்காக காசை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது ஹீரோ அந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு தம்பியோட கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட யாரையுமே விட்டு வைக்கலாங்க. கண்ட மேனிக்கு வெட்டுறாரு. எவனுமே பொழைக்கவே இல்லை, எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறாரு. ஸோ ஹீரோவுடைய தம்பிக்கிட்ட இந்த தாஸ் ஒரு விஷயத்த சொன்னான் இல்லையா, என்னோட உயிரை காப்பாற்றினவன் நீயே, அதனால் உன்னை கொல்லணும்னு எனக்கு தோணல அப்படின்னு கொஞ்சம் கேப் விட்டு வந்து கொண்டான் இல்லையா, அதே மாதிரியே ஹீரோ நீ வந்து பெரிய ஐயாவுடைய பையன் அப்படின்றதுனால எனக்கு உன்னை கொல்லணும்னு தோணலை, ஆனால் என் மைண்டு கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாருங்க. வீட்டுக்கு வந்து பெரிய மனுஷன்ட்ட என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பெரிய மனுஷன் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க ஏன் பசங்க, நீ கொண்டிருக்க கூடாது அப்படின்ட்டு ஹீரோட வயிற்றுல கத்தியால் குத்த ஊர்க்காரங்களாம் பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக வராங்க. இது எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய மேட்ரு, நீங்களாம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
இந்த பெரிய மனுஷன் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையை மாற்றினவர், அதனால தான் இவருக்கு நாங்கள் விசுவாசியாக இருந்தோம். இப்போது எமோஷ்னலாக ஒரு விஷயத்த பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் எதுவுமே பண்ணாமல் தனியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறாரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோன்னு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நீ அழுவாத, நான் சாக மாட்டேன். நீ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்ட, நான் பண்ணினேன். கடைசியாக நீ சாகக்கூடாதுன்னு சொன்னேன். நான் சாக மாட்டேன், உனக்காக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.